மீனராசி வாழ்க்கை மாறுமா மாறாதா? ஒரே கேள்விக்குறியா இருக்கு. என்னங்க பண்றது? இந்த ஜென்ம சனியில வர சனி வேற தலைக்கு மேல வந்து உட்காந்து ஒரே இம்சப்படுத்துறாரு. அடுத்து வர ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள போப்பாரு. என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது? இதுக்கிடையில குரு பயிற்சி வேற நம்மளுக்கு நடக்க இருக்கு. இந்த ஜூன் 1 அன்னைக்கு என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தியும் நான் வந்து சொல்ல போறேன். குருவோட பார்வைகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அதையும் நம்ம பார்த்துடலாம். சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குருவோட பார்வைகள் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் விழப்போகுது இந்த மீனராசிக்கு நம்ம பார்த்தோம்னா, குருவோட பார்வை 9வது வீடு, அதாவது 5ஆம் வீட்டுல இருந்து 9வது வீட்டுக்கு குருவோட பார்வை விழுது. 11ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை விழுது. அதுக்கப்புறம் ராசியிலே குருவோட பார்வை விழுதுங்க. இதுதான் வந்து சூப்பர்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா குருன்றது இயற்கை சுபர் மட்டும் கிடையாது, அவரு மீன ராசியோடைய அதிபதியும் அவர் தான், தனுசு ராசியோடைய அதிபதியும் அவர் தான். 2 முக்கியமான ராசிகளுக்கு ராசி நாதனாவும் வந்து ராசி அதிபதியாவும் வராரு. ஒண்ணு தனுசு, இன்னொன்னு மீனம். இப்ப நீங்க இந்த மீன ராசிக்கு நம்ம பார்க்கும்போது எங்க வராரு குரு பகவான், அதான் நம்ம முக்கியம் இல்ல. சோ ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வராரு, உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு, உங்களுடைய ஞான ஸ்தானத்துக்கு வராரு, அறிவு ஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான். சரி, மீனராசிக்கு ஒரே விஷயம் தாங்க ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா ஏமாற்றம். ஏமாந்து போறதுதான் மீனராசியோடைய ஒரு மாறவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ராசி ஒரு குருவோட ராசி. இன்னொன்னு மீனராசி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாவும் இருப்பாங்க. டக்குன்னு யாரையாவது ஒருத்தரை நம்பி 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 அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த அந்த ஒரு ட்ரீம் லேண்ட்லயே வாழ்ந்துரும். மீனம் வந்து கனவு நிறைந்த ஒரு உலகம் வந்து மீனம். அதே மாதிரி கற்பனா சக்திகளும் அவங்களுக்கு அதிகம். அவங்க கனவுகளும் கற்பனா சக்திகளும் கரியர்ல கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப் சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கனவுகளும் கற்பனா சக்திகளும் ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அந்த இடத்துலதான் அவங்களுக்கு என்ன விழுது அப்படின்னா ஒரு அடி விழுது. அது வந்து அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடத்தையுமே ஏற்படுத்து. ஆனா இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு, லவ் லைஃப்ல மறுபடியும் அந்த பட்ட வலிகளும் பட்ட துன்பங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான டைம் பீரியடா, இல்ல திரும்பி வந்து லவ் லைஃப்ல இறங்கலாமா, நமக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாமா, இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கு, நம்ம மிக முக்கியமா அதான் நம்ம மீனத்துக்கு பாக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல குரு பகவானை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மிக முக்கியமான வீடு எதெல்லாம், 9, 11 ராசி. ஸோ 3த்தையுமே அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு இல்லையா. ஸோ 5ஆம் வீடு அகைன் காதல். மீனத்துக்கு காதல். மீனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பையும் அந்த அரவணைப்பையும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வருவாங்க. இந்த ஜூன் 1 இருந்து பாருங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா பூம் ஆகும். உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு இருக்கு, கல்யாணம் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான முடிவுகள் எடுக்க போறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு கூட நல்லா இருக்கும். ஃபேமிலியில நிறைய பிளானிங் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியடா இருக்கும். இந்த டைம்ல பிரெக்னன்சிக்காக வாய்ப்புகளும் அதிகமா இருக்குங்க. ஏன்னா ராசியில இருந்து 5ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு. ஒருவேளை நீங்க மீன ராசியா இருக்கீங்க, இல்ல மீன லக்னமா கூட இருக்கீங்க, மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, காதல் திருமணமா நடக்கணும்னா நடக்கும். அதே மாதிரி பிரெக்னன்சிக்காக நல்ல டைம் பீரியட் உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம். அடுத்து குரு பகவானுடைய சிறப்பு பார்வை எங்க விழுது, 11ஆம் வீட்டுக்கு விழுது. 11ஆம் வீடு அகெயின் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியலா ஒரு உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான அவுட்கம் கொடுக்குற ஒரு வீடு. பட் என்ன பிரச்சனைனா குருவோடைய நீச்சமான பார்வை தான் 11ஆம் வீட்டுக்கு வந்து விழுது. அதுவும் அது மகரம் என்றது சனியோட வீடு. ஸோ இந்த டைம்ல அடுத்த ஒரு வருஷத்துக்கு மீனராசி மேஜரா எந்த ஒரு விஷயத்துலயுமே நீங்க வந்து இறங்க வேணாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா கூட இட்ஸ் நாட் அ குட் டைம் பீரியட். இது ஒரு நல்ல டைம் பீரியட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நம்பலாமா நம்பக்கூடாதுன்னா ஒரு பொண்ணுக்கு 2-3 வாட்டி யோசிச்சுதான் நீங்க இறங்கணும். கூட்டு தொழில் இந்த டைம் பீரியட்ல நீங்க பண்ணாதீங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் முறையில யாரு கூடயாவது நான் ஆரம்பிக்க போறேன், அவங்களால எனக்கு ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்றதும் இந்த டைம் பீரியட் இல்லை.
ஏன்னா இங்க நீச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டுக்கு விழுது. அந்த சனி பகவான் என்ன பண்றாரு, அந்த வீட்டோட அதிபதி குருவோட வீட்டுலதான் இருக்காரு. பட் இப்ப அவர் இருக்கிறது ரேவதி நட்சத்திரம். ரேவதி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் வந்து யாருடைய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா பூஷன். ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு கடவுள் இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டெய்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து பூஷனோட ஒரு நட்சத்திரம். அது வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம முடிக்கதான் பார்க்கணும். 30 வருஷம் கழிச்சு சனி ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. அவர் திரும்பி ஸ்டார்ட் பண்ண வரல. முடிக்க போறேன், முடிச்சு நான் மேஷத்துல இருந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் மேஷம் அப்படின்றது இட்ஸ் த பிகினிங், மீனம் அப்படின்றது இட்ஸ் எண்ட். இதுதான் வந்து முடிவு. ஒரு படத்துல எப்படி வந்து இனிஷியலா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியா கிளைமேக்ஸ்ல நம்ம முடிக்கிறோமோ, அது மாதிரி இப்ப வந்து மீனத்தை நம்ம கிளைமேக்ஸா பாருங்க, ரேவதிய கிளைமேக்ஸ் ஸ்டேட்மெண்டா பாருங்க, எண்டிங்ஸா பாருங்க. அப்ப இந்த இடத்துல சனி உங்களுக்கு முடிக்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திரத்துல அவர் இருக்காரு. இந்த மாதம் மே 17ஆம் தேதி தான் அவர் வந்து பேர்ச்சியும் ஆவறாரு. ஸோ இங்க நிறைய விஷயம் உங்களை விட்டு விலகியும் போகும். சில உறவுகள் உங்களை விட்டு ஏண்டா விலகி போகுதே அப்படின்னு நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. சனிக்கு ஒரு நல்லது சொல்லிடுங்க. ஓகே சனி சாட்டன் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லுங்க. ஏன்னா 11ஆம் இடம் நீச்ச பார்வை விழுது. ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும், அண்ட் பொருளாதாரத்தை உங்களுக்கு நல்லா இருந்தா கூட உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் சர்க்கிள் மூலயமாவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவும் அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமாவும் அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு நல்லது கொடுக்க போறது கிடையாது. ஸோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாவும் கேர்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா எல்லாமே நமக்கு நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம குறைபாடு இருக்கும். ஸோ அந்த குறைபாடு தான் உங்களுக்கு இந்த குறைபாடு. அடுத்து ராசியை பார்க்குறாரு குரு பகவான். என்ன பண்றாருன்னா 5ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய ராசியை நேரடியா தொடர்பு கொள்றாரு. இது ஒரு வகையில பரவாயில்ல. உச்சம் பெற்ற குருவோடைய பார்வை உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம், இதுக்கு முன்னாடி நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப கூடும். உங்க மதிப்பு கூடும். ஓகே இவரா சமுதாயத்துல, இவரா சொசைட்டில இவர் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க, இவர் நல்ல ஒரு மதிப்புல இருக்காரு, இவர் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், இவர் ஒரு நல்ல ஒரு பர்சன், இவர்கிட்ட நம்ம பேசலாம். இல்ல இவங்களா, இந்த மேடம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ உங்களுடைய என்னதான் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருந்தாலும் கூட உங்க மதிப்பும் மரியாதையும் இந்த டைம் உங்களுக்கு கூட தான் போகும். சரி, மீனராசிக்கு எந்த மாதிரி கடவுள் வழிபாடு சூப்பரா இருக்கும், யாரை வழிபட்டா சூப்பரா என்னோட லைஃப்ல வந்து என் கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வந்து ஒரு மன அமைதி எங்க கிடைக்கும்னா, யாரை வழிபடணும்னா குரு பகவான், தேவ குரு பிரகஸ்பதி, குரு தட்சிணாமூர்த்தியை தாங்க நீங்க வழிபடணும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சா நீங்க திருவலங்காடு போயிட்டு வாங்க, குருவோட ஸ்தலம். இப்ப நம்ம எப்படி வந்து திருப்பதி புதனோட ஸ்தலம், சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ஸ்தலம் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி திருவலங்காடு குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ஸ்தலம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி, நம்மளால வந்து மாதத்துக்கு கண்டிப்பா முடியாது, பட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போறதுனால நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வந்து நடக்கும். கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இந்த டைம்ல குரு வந்து உச்சமாகறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. 100% நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுல ஒரு 30% நமக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மொத்தத்துல மீனராசிக்கு ஜென்ம சனியில இருந்து குரு பகவான் உங்களை விடுவித்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல கொண்டு வரட்டும், நல்லதே நடக்கும். கும்பராசி தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.